இயேசு கிறிஸ்துவின் அன்பான ஆமென். எல்லாருக்கும் மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். இந்த மாதிரி குட் ஆஃப்டர்நூன். இங்க வந்ததா இருந்தாலும் வேற வழி இல்லை. கப்பல்ஸ் தலைப்புல கப்பல்ஸ் நாலு மணி வரைக்கும் பொறுத்துக்கோங்க. தொடக்கலாம் இடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒரு வழி இல்லை. நான் தப்பிச்சேன். பைபிள்ல கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே சரியா இருந்த ஜோடி அப்படின்னா ஞாபகம் வேற அவ்வளவுதான். ஓகே ஆபிரகாம் சாரா. ஓகே ஈசாக்கு ரெபேக்கா. வேற ஜோடி பேர் மாத்தி ஆதாம் ஆமா பணத்தையே சாப்பிட்டு மனைவி. ஓகே கணவன் சரியா இருக்கு, மனைவி சரியில்லாம மனைவி வந்து பார்த்து வேற யாராவது சரி என்ன கேட்டு ஓசியா அவருடைய மனைவி கோமேர். ஓசியா சரியா இருந்தது. அவர் மனைவி கோமேர் வந்து யாராவது சரி கணவன் சரியில்லாம மனைவி சரியா இருக்காங்க. யாரு? அதிகாரி நல்லா இருக்காங்க. தீமோத்தேயுடைய பெற்றோர் அம்மா விசுவாசத்துல இருந்தாங்க. அப்பா வந்து விசுவாசத்துல இருந்தாங்க. ரெண்டு பேருமே சரியில்லையா அப்படின்னா யாரும் சொல்லுங்க. அனனியா சபீரா. எசபேல். சரி வாங்க. ராஜாக்களின் முதல் புத்தகம் 16ஆம் அதிகாரம். ராஜாக்களின் முதல் புத்தகம் 16ஆம் அதிகாரம். அதனுடைய 30-31ஆம் வசனம் வாசிக்கிறேன். குமாரனாகிய ஆதாம் தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்த்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை நோவாத்தின் குமாரனாகிய தேவனின் பாவங்களை நடந்தது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தார்கள். அவன் ஜீவனின் ராஜாவாகிய ஏற்பாவின் குமாரத்தி
யோசேப்பை விவாகம் பண்ணி அவன் போய் பாகாலை சேவித்து அதை பணிந்து கொண்டு ஓகே போதும். இப்போ எவ்வளவு வாசிக்கலாம்? சமாரியாவில் இருக்கிற பாகாலில் பாகாலுக்கு பலிபீடத்தை சரி. இந்த இடத்துல ஒரு கணவன் மனைவியை பார்க்கிறோம். இவங்க ஞாபகத்துக்கு வந்த என்ன ஞாபகத்துக்கு வந்த ரெண்டு பேருமே என்ன ஆகல, சரியா இல்ல. இவங்க சரியில்லாம போகிறதுக்கான பல காரணங்கள். அப்படி சரியில்லாம நிலைமையில அப்படின்னா பெரும்பாலான பஞ்சகாலம் அதிகமாக இருக்கலாம். என்ன காலம்? பஞ்சகாலம். என்ன இல்ல? மழை இல்ல. அதுக்கப்புறம் அதனால என்ன இல்ல? விளைச்சல் கிடையாது. சரியான சாப்பாடு அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை, தண்ணி கூட இல்லாத ஒரு நிலைமையில அவர்கள் வாழ்ந்து பஞ்சகாலத்துல வாழ்கிற கப்பல்ஸாக ஒரு காலையில நாம சிந்திக்கிறோம். இப்ப இந்த ஆவிக்குரிய எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஆவிக்குரிய இதிலே நடக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய குடும்பம் எங்க ஆரம்பிக்குது? ஆவிக்குரிய இணைப்பிலே நடக்கிறது. இப்ப இவங்க ரெண்டு பேருடைய இணைப்பானது எப்படி இல்ல? எப்படி இல்ல? சரியா இல்ல. இவங்க பேருக்கான அர்த்தத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆகாம் என்கிற அர்த்தம் வந்து பிதாவின் சகோதரன் அப்படின்னு, பிதாவின் சகோதரன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். ஆனால் யேசபேல் அப்படின்ற அந்த பேர் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாகாலின் இளவரசி அப்படின்னா, பாகாலின் இளவரசி, பாகாலின் பிதாவின் சகோதரன் அப்படின்னு சொல்லும்போது யாரை குறிக்கிற வார்த்தை? தேவனை குறிக்கிற வார்த்தை. சரியா? பிதாவின் சகோதரன் அப்படின்னா இந்த பிதா யாரை குறிக்கிற வார்த்தை? தேவனை குறிக்கிற வார்த்தை. அப்ப இந்த ஆகாம் யாரை குறிக்கிறதா இருந்தான்? தேவனுக்குரியவனா இருந்தான். பாகாலின் இளவரசி அப்படின்னு சொல்லும்போது இந்த இளவரசி யாருடைய இளவரசியா இருந்தாங்க? பாகாலுடைய இளவரசி. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆகாம் வணங்குற தெய்வ ராஜ்யம் பேரு. யேசபேல் வணங்குகிற தெய்வனுடைய ராஜ்யம் பேரு. உண்மையா சொல்ல போனா ஆகாமும் யேசபேலும் யாரா இருந்திருக்கணும்? சத்துருக்களாக இருக்கும். சொல்லுங்க எப்படி இருக்கணும்? சத்துருக்களாக இருக்கும், விரோதிகளாக இருக்கும், சண்டை போடுறவர்களாக இருக்கும், யுத்தம் பண்ணுறவர்களாக இருந்திருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுச்சு? கல்யாணம், அதாவது இணைக்கப்படாதவர்கள் இணைக்க. கவனிக்கிறீங்களா? இணைக்கப்படக்கூடாதவர்கள் இணைக்கப்பட்டதை வித்தியாசமான ராஜ்யத்திற்குரியவர்கள் ஒன்று இணைக்கப்பட்டதினாலே அவருடைய வாழ்க்கைக்கு அதிகமான இருந்தது. பஞ்சகாலமாகவே இருந்தது. நிம்மதியா இருக்க முடியல. அவங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியல. சந்தோஷமா வாழ முடியல. அவங்களுடைய காலம் பஞ்சகாலம். இது தேவன் நமக்கு காண்பித்த மாதிரி அல்ல. ஆனா தேவன் நமக்கு காண்பித்த மாதிரி என்ன? கவனிக்கிறீங்களா? தேவன் காண்பித்த மாதிரி என்ன? முதலாவது ஆதாமை தேவன் கவனிங்க. அவன் அதாவது சரீரத்தை செய்து ஆதாமை ரூபத்தை கொண்டு வந்து அவனுடைய சுவாசத்தை நாசியே சுவாசத்தை அவன்
ஜீவ ஆத்மாவான உயிர்த்தெழுந்தவனாய் மாறினான். அவன் உயிர் பெற்றவர் என்பதற்கான முதல் அடையாளம் என்ன? அவன் கண்ணை முதல் அடையாளம் என்ன? கண்ணை திறந்து அவன் கண்ணை திறந்து பார்த்து தேவனாகிய ஆதாமுக்கு ஒன்றை எடுத்து என்ன பண்ணாலும் ஏவாளை உண்டு பண்ணார். ஏவாள் கண்ணை திறந்த யாரை பார்க்கல? ஆதாமை பார்க்கல. யார் பார்த்தார்? தேவனாகிய கர்த்தரை தான் பார்த்தார். அப்போ இதுல ஒரு கொள்கை நமக்கு இருக்கிறது. என்ன கொள்கை? தேவனை பார்க்கிற ஒரு ஆணும் தேவனை பார்க்கிற ஒரு பெண்ணும் என்ன செய்யணும்? இணைக்கப்பட வேண்டும். ஆதாம் வேறொரு தேவனையும் ஏவாள் வேறொரு தேவனையும் செய்யல. பார்க்கல. ஆதாம் எந்த தேவனை பார்த்தோம்? ஏவாள் ஒரே தேவனை செஞ்சாங்க. அப்படி பார்த்தவரை தேவன் இணைக்கிறார். அப்ப தேவன் இணைப்பது வித்தியாசமான நிலைமையில் இருப்பவர்களை ஒருபோதும் நினைக்கிறது இணைக்கிறது இல்லை. ஏற்கனவே நாம இணைச்சிட்டோம். நாம என்ன பண்றது அப்படின்னா வேற வழி இல்லை. அதனால இப்படியே பச்சைகளை என்ன பண்ணி ஆகணும்? அனுபவிச்சுதான் ஆகணும். ஆண்டவருடைய மாற்றுக்கிறது யாரா இருக்கிறது? வல்லவரா இருக்கிறார். நிச்சயமா. ஆனா அதுக்கான காசெல்லாம் செஞ்சிருக்கீங்க. வேற 6 மாசமா 1 மாசமா 10 மாசமா அது நிறைய வெளியாகும். அதனால ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை மாற்றுவார். ஒன்று அடுத்தது ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகள் எதை போகிறார்கள்? உங்க பிள்ளைகள் எதை போகிறார்கள்? தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரப்பது அல்லது மகனுக்கு பெண் பார்க்கும்போது தயவு பார்க்காதீங்க. அவிசுவாசியான நிலைமையில ஒரு வாலிப கூட்டத்துல நான் இதை கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அவிசுவாசிகள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? என் கேள்வி புரியுதா? அவிசுவாசிகள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க அவிசுவாசிகள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டான ஃப்ரெண்ட். நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் யார் இருந்திருப்பாங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த படிப்படியா என்ன ஆயிருக்கும்? அச்சா இல்லையா? ஏன் சொல்றேன்? ஆண்டவர் இல்ல ஏன் குறைஞ்சிச்சு? அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் குறைஞ்சிச்சு? புரியல. அவங்க சொல்றது தேவை சொல்றீங்க. ஓகே. ரெண்டாவது அவங்க சொல்றது ஏன் நிப்பாட்டிட்டீங்க? இது ஃபர்ஸ்ட். என்னது? அவன் தப்பான அட்வைஸ் கொடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது தவறான ஆலோசனை கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. அடுத்து இது
நான் சொல்ற விஷயத்த அவங்களால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஏன் புரிஞ்சிக்க முடியாது? நான் வாழ்ற உலகம் வேற, அவன் வாழ்ற உலகம் வேற. என்னுடைய யோசனைகள் வந்து வேற, அவனுடைய யோசனைகள் வந்து வேற. என் கேள்வி என்னன்னா, ஒரு விசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் அட்லீஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது. லைஃப் பார்ட்னரா எப்படி இருக்கு? லைஃபே கிடையாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? விசுவாசி அவிசுவாசி நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கீங்க. அதுல இன்னும் பெஸ்டா கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கலாம்? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா ஒரு அவிசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ அவர்கள் லைஃப் பார்ட்னரா இருக்கவே அவன் அதாவது நம்ம சொல்றது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்க எல்லாரும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானா கிளம்பி விட்டேன். பசங்க வாட்ஸ்அப் குரூப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் சூப்பரா ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க கெட்டிகள் பண்ணலாம் கிளம்பி. நானா கிளம்பி சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்ணிட்டாங்க. பிளேஸ் பிளான் பண்ணிட்டாங்க, டேட் பிளான் பண்ணிட்டாங்க, எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனலா தகவல் வருது நமக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துச்சு. ரெண்டாவது டேட் சண்டே. இப்போ நான் என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்றேன் அவனுக்கு? கிளம்புறது நான் தான். நான் என்ன சொல்றேன், டேய் என்னால வர முடியாதுடா. நீ ராவடா அப்படினா ஆனா என்னால பேச முடியாது, வர முடியாது. ஏன் சண்டே? நான் தான் சர்ச் நடத்தணும். வேற யாருக்காவது கூப்பிட்டு வராங்க, அது சுத்தி ராட்சியெல்லாம் போயிருக்கோம். அதான் நடத்தணும். நேரம் பேசிட்டு கடைசியில என்ன பிளாக் வீட்டுல யாராவது சுத்தி போனா என்ன பண்ணுவேன்? நான் சொல்றேன், பாடியை பக்கத்துல வச்சுட்டு நான் ஆராதனை பண்ணிட்டு வர வேண்டாம். நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? செத்து போனா என்ன பண்ணுவோம்? பாடியை பக்கத்துல வச்சு போய் என்ன பண்ணிட்டு வருவோம்? ஆராதனை பண்ணிட்டு வருவோம். அதான் அவனுக்கு என்ன ஆகல, அதான் அவனுக்கு புரியல. அவனால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. அவன் என்ன நினைச்சுக்கிறா, காசு போட சொல்லுங்க அப்படின்னு நினைச்சிட்டு தப்பிக்கிறான் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கிறான். சொல்ல புரியுதா அவனுக்கு? அதுக்கப்புறம் அவன் பேசுன கடைசி அதுக்கப்புறம் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்பப்போ ஒரு மெசேஜ் போடுறேன். முன்னாடி ரிப்ளையாவது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எனக்கு ரிப்ளை கூட வரல. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, இப்ப இருக்க முடியுமா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு நபர் வேற ராஜ்யத்துக்கு தன்னுடைய பாவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட இன்னொரு நபரை என்ன பண்ண முடியாது. நீ அந்த மாதிரி கல்யாணம் பண்ண பெரும்பாலானோர் வேதத்தில் பாருங்க, அவங்க யாரு? அந்நிய தெய்வங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்படக்கூடியவர்கள் தான் ஆண்டவரை பின்பற்றினவர்கள் இருந்தாங்க. சொல்லுறது அவங்களுக்கு சில பேரு மாமையன், அத்தை பையன், மாமன், அத்தை பொண்ணு, சொந்தக்காரங்க, இவங்களை கல்யாணம் பண்ணணும், இவங்களை செய்யணும், இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இதுல என்ன கொடுமைன்னா சர்ச்சைக்கு போறது, சர்ச்சைக்கு போறதோட கல்யாணம் பண்ணி பைபிள் என்ன இருக்கு? விசுவாசி விசுவாசியோட இணைக்கப்படணும், விசுவாசி அவிசுவாசியோட இணைக்கப்படக்கூடாது. இது பைபிள் தெளிவா சொல்லியிருக்கிற வார்த்தை. ஆனா நாம
ஒரு தம்பி பேசுறது தெரிஞ்ச தம்பி தான். அவன் விசுவாசி. அவன் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ண போகுது. பொண்ணு எப்படிதான் எப்படி நல்லா பண்ணா சர்ச்சைக்கு போறான், பாட்டு பாடுறான். சர்ச்சைக்கு போனா பாட்டு சர்ச்சைக்கு பண்றது என்ன பண்றாங்க? சர்ச்சைக்கு போறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? இப்ப அவங்க எந்த ராஜ்யத்துல இருக்காங்க? அவங்க பாகாலின் ராஜ்யத்துல இருக்காங்க. அவங்க எங்க இல்ல? தேவனுடைய ராஜ்யத்துல இல்ல. நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பிள்ளைகளுக்கு வரங்களை பார்த்து தயவு செய்து அதுக்காக நீங்க இடத்துல ஏன் விஷயம் தெரியுமா? கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த வாரம் இன்னும் என் வாரத்தை இறக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க இறக்கி வச்சிருக்கீங்க. ஆனா அந்த வாரம் யாரும் தலையில எத்தனை வருஷம், எத்தனை நாள் சாராத மரணம் நம்மை வரை கிருபையினால இறங்கி ஒரு ஆண்டு வச்சுக்குள்ள வழிநடத்தலாம் சந்தோஷம். ஆனா இல்ல, கொரிந்தியர் சொல்றாரு, நீங்க ரட்சிப்புல வழிநடத்த முடியுமா? சொல்ல முடியாது. அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரெண்டு பேருமே விசுவாசிகள் தான். ரெண்டு பேருமே விசுவாசிகள். கல்யாணம் பண்ணோம், சரியா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் விசுவாசிகள் தான். ஆனா மனசு மட்டும் பாதிக்கிறார்கள். ஒருத்தர் தேவனை பற்றி யோசிக்கிறாரு, இன்னொருத்தர் பாவத்தை யோசிக்கிறார். இப்படி யோசித்து வாழக்கூடிய வாழ்க்கை அதுவும் எப்படிதான் இருக்கும்? பஞ்ச காலமாதான் இந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக நினைக்கும் போது என்ன சொல்லி நினைச்சாரு? இனிமே இவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரே மாம்சமா இருப்பாங்க. அதுக்கு என்ன சிந்தைகளும் செயல்களும் தீர்மானங்களும் இவைகள் எல்லாமே ஒன்றாக இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா அப்படியே எக்ஸ்பிளைன் போல மாட்டீங்க. சொல்லுங்க அப்படி கணவன் மனைவியினுடைய யோசனைகள் ஆவிக்குரிய நிலைமை இருக்கிறோம். கணவன் மனைவியினுடைய தீர்மானங்கள் ஆவிக்குரிய நிலைமை இருக்கு. கணவன் மனைவியாக விருப்பங்கள் ஆவிக்குரிய நிலைமை இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல யார் ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்களோ யாரு பாகாலுக்குரிய நிலைமை இருக்கு. நீங்க விசுவாசிகள் தான். ரெண்டு பேருமே நீங்க ரெண்டு பேருமே யாருன்னா விசுவாசிகள் தான். ஆனா அதுக்காக அல்ல. ரெண்டு பேரும் எரிஞ்சி யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்? தேவனுடைய விருப்பத்தை. ஒரு வசனத்தை பாருங்க, என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய சித்தம் என்னவென்று கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அதை நடத்துகிறவர்கள் யாரு? நம்ம பாஷை அறிவு. இப்ப சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தை உணராதவர்கள் யாரா இருக்கிறாங்க? புத்தியில்லாதவர்கள், மதியற்றவர்கள்,
500 வார்த்தை எதிர்பார்க்கிறேன். இவங்கெல்லாம் என்னன்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. இப்போ கணவன் மனைவி வாழ்க்கை நாம வாழ்றது இல்லையா? கணவன் மனைவி வாழ்றது கணவன் சொல்றாரு என்னன்னு அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அந்த வசனத்தின் படி என்ன அர்த்தம்? இப்போ மனைவி சொல்றாங்க, நீ என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன் நீ கேளு. மனைவி சொல்றாங்க அந்த வசனத்தின் படி யாரு? தைரியமா சொல்லுங்க. சரி, இப்போ என்ன பண்றது? என்ன தீர்வு? இதுக்கு என்ன தீர்வு? அந்த வசனம் சொல்லுங்க, என்ன தீர்வு? ரெண்டு பேருமே சேர்ந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னவா இருக்கு? ஒரு ஞானமான ஒரு செயலாளர். நல்லா சொல்ல முடியல. கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் சரி, தேவன் விருப்பத்தை நிறைவேற்றி யாரும் சரி, அந்த வசனம் புறம்பாகும். அந்த வசனத்துக்கு புறம்பான பாவம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்? தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், அவருடைய இஷ்டத்தை மட்டும்தான் நாம என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டியவர்களாம். வெளியில கவுன்சிலிங் கொடுக்கணும். என் பையன் கேட்டான், மதியானம் பேசுவோம், அதே நான் வரல. ஓகே, அவன் வெளியே பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொல்லிருப்பாங்க, அங்க வந்து எப்படி குடும்பம் ஆவறது, இங்க வந்து குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்களா? அவன் என்ன நினைச்சான், இது ரெண்டுமே யாரும் இல்ல, அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டான். சரியா? ஓகே, வெளியே உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க குடும்பமா இணைக்கப்பட விருப்பப்படுறாங்களா? ஐயோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவனை கேட்டு பாருங்க. விஷயம் தெரியுமா? அவங்க லைஃப்ல பார்க்கிற பெஸ்ட் அல்லது ஃபர்ஸ்ட் முதல் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வெளியே உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிற முதல் கணவன் மனைவி யார்? நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க என்னதான் அப்பா அம்மா தான் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஆனா அப்படி இல்லை. அவர்கள் வயது வளர 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 அவங்களுக்கு விஷயங்கள் தெரியுது. ஆனா அவங்க கவனிக்கிற சில விஷயம் இவங்கதான் ஃபர்ஸ்ட். அவங்க கணவன் மனைவி என்ற அந்த மேன்மையான உறவை அவர்கள் எல்லாம் கவனிக்கிறாங்க. ஏன் கவனிக்கிறாங்க? அவங்க வீட்டுல இப்போ நீங்க எப்படி வாழ்றீங்க என்பதனுடைய ரிசல்ட் தான் அவன் கல்யாணம் பண்ணணுமா வேலை செய்யணும். சொல்லுங்க, இப்ப அவன் எனக்கு கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? பேர் என்னன்னு தெரியல. அதை எடுத்து வாங்க சொல்லுவாங்க. சாப்பிடுறது எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லுவோம்?
போல இருக்கு. நான் சாப்பிடல. ஆனா அவன் சாப்பிடறத பார்த்து எனக்கு கஷ்டம் வருது. சில ஐட்டம்ஸ் அதை எப்படி சொல்லுவோம்? வேண்டாம் வெயிலோட சாப்பிடுறோம். அவன் பார்க்கறத நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ பார்க்கும் போது அவனுக்கு என்ன பண்ணணும்? என்ன துண்டப்படணும்? அந்த விருப்பமானது ஆண்டவரே விருப்பத்தை கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு வசனம் தெரியாத பகுதி போகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அப்படின்னு சொன்ன உடனே ஏவாள் நினைச்சிட்டாரா? என்ன பண்ணாங்க? சரி, அந்த இடைவெளியில் என்ன பண்ணாங்க? மிருகங்களை படைக்கிறாரு. மிருகங்களை படைச்சு என்ன பண்றாரு? ஆதாரத்துல கொண்டு வந்து என்ன பேர் வைக்கிறாரோ ஏன் அதை செஞ்சாரு? ஏன் செஞ்சாரு? கரெக்டியா? நீங்க அனுபவிக்கிறது நீங்க என்ன சொன்னீங்களா? இப்போ ரெண்டுமே வருது. ஆண் சிங்கம் வருது, பெண் சிங்கம் வருது. பேர் வெஸ்டர்ன். ஆண் புலி வருது, பெண் புலி வருது. அந்த அசத்தில் பாடல பாருங்க. இரண்டாம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20 வசனம் வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலமான நாட்டுகளுக்கும் பறவைகளுக்கும் நகரத்திலே காற்று மிருகங்களுக்கு பேரிட்டான். அந்த வார்த்தை வந்து யாரோட கேட்கும்? ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஒரே மாதிரி இருக்கு. சொல்ல புரியுதா? ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஒரே மாதிரி இருக்கு. வித்தியாசம். ஆண் புலியும் பெண் புலியும் ஒரே மாதிரி இருக்கு. குரங்கும் ஆண் குரங்கும் பெண் குரங்கும் ஒரே மாதிரி இருக்கு. பறவைகள் இப்படி ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா என்ன மாதிரி இந்த ஏகத்தை தேவன் என்ன செய்றாரு? ஆதாமுக்கு யார் தகப்பன்? தேவன். கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கான ஏக்கத்தை பண்ண வேண்டியவர்கள் யார்? எப்படி மாறணும்? பெஸ்ட் ஹஸ்பண்ட், நல்ல கணவனாய், நல்ல மனைவியாய் அவங்க பார்வையில் மாதிரியுள்ள கணவனாய், மாதிரியுள்ள மனைவியாய் நாம் இருக்கணும். அந்த கணவன் மனைவியினுடைய எல்லா விதமான பாடங்களும் எங்க கத்துக்கணும்? வீட்டுல நீங்க சரியாய் சொல்லி கொடுக்க தவறிட்டீங்க அப்படின்னா வெளியில தவறான நிலைமையில கற்றுக்கொள்ள கணவன் மனைவியா இணைந்து என்ன பண்ணணும்? முன்மாதிரியான நிலைமையை செய்யணும். வாழ வேண்டிய பிள்ளைகளுடைய லைஃப் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் ஆதிக்கத்தை நம்முடைய வாழ்க்கை மூலமா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், ரொம்ப அழுத்தமா சொல்றேன். உங்க பிள்ளைகளை என்ன செய்யணும்னு
நினைக்கிறீங்களோ தயவு செய்து முதல்ல நீங்க அதை நமக்கு கிறிஸ்து அதற்கான என்னெல்லாம் பண்ணாரு, நமக்கு என்னெல்லாம் பண்ண பாருங்க. எபேசியர் நான்காம் அதிகாரம் சகோதரர்கள் பேசிக்கொண்டு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்புக்கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். யார் மாதிரி? நாம் அன்பு கூறுகிறவர் மாதிரி. இயேசு கிறிஸ்துவானவர் மாதிரி. காலையில பேசும்போது நம்ம ஆண்டவர் எதை விட்டார்? சிங்காசனத்தை விட்டார். இப்போ சிங்காசனத்தை விட்டார். நமக்காக சிங்காசனத்திலிருந்து என்ன பண்ணாரு? விட்டுட்டு இறங்கி வந்தார். அவர் கடைசியா செய்த வேலை என்ன பண்ணாரு? அவர் பக்கத்துல அவர் சிங்காசனத்தை இறந்தார். நான் எங்க வர முடியும்? அவர் பக்கத்துக்கு வர முடியாது. அப்ப நான் அவர் பக்கத்துல அவர் சிங்காசனத்தை விட்டாரு. அது அன்பு. நான் அவர் பக்கத்துல அவர் அழகை கண்டாரு. அது அன்பு. நான் அவர் பக்கத்துல அதுதான் என்னது? அன்பு. நான் எங்க உட்காரணும்? அவர் பக்கத்துல உட்காரணும். பிரிமானவில்லை. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வாசித்து தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இரண்டு சிறகுகளாலே பறந்து கொண்டு 2 நாள் உபத்தை கூடி 2 நாள் காலை கூடி 2 சிறகுகளாலே என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க. பறந்து இருக்காங்க. நான் இப்படி யோசிச்சேன். ஒரு தூதர் கூட அவருக்கு முன்னாடி இல்ல. கால நிக்க கூட அவங்களுக்கு இல்ல. காரணம் ரெண்டாவது விஷயம். நிக்கவே அவங்களுக்கு இடம் இல்ல. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் யாரெல்லாம் போய் அவர் பக்கத்துல ஆபிரகாம் அவர் பக்கத்துல உட்கார்ந்தாரு. அந்த எங்க ஆரம்பமாச்சு? இப்போ அன்பின் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு ஓகே பாருங்க. எபேசியர் அதனுடைய 25ஆம் வசனத்தை மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் புழுக்கினால் சுத்திகரித்து அவருடைய மனவாழ்வு
அவர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? சுத்தம் பண்றாரு. கணவனுக்கு நிறைய மனைவிக்கு கணவனுடைய குறைவுகள் காணப்படுகிறதா? ஆண்டவர் நம்மளை பார்த்தா என்னதான் ஆண்டவர் நம்மளை பார்த்தா என்னதான் தெரியும்? குறைவுகள் மட்டும்தான் தெரியும். நம்மகிட்ட என்ன இல்லை, நம்மகிட்ட என்ன இல்லை, நிறைவுகள் இல்லை. நம்மளுடைய பேர்கள் எல்லாம் படிச்சு பார்த்தா நம்மளை யாரும் ஏறெடுத்து நம்ம நினைச்சிட்டு நமக்கு இந்த நோய் இருக்கு. குழந்தைகள் சொல்றாரு இல்லையா, பைத்தியமானவைகளே பேர்கள். யார் அந்த பைத்தியம்? உங்களுக்கு தெரியுமா? நீங்க பைத்தியம் நம்ம நினைச்சிட்டு வசனத்தை பார்க்கும்போதெல்லாம் உணர்ச்சி தெரியும். என்ன தெரியும்? ஆண்டவர் எனக்குள்ள முழுமையான குறைவுள்ளவனாக நான் இருந்தாலும் என் குறையை என்ன பண்ணல, காட்டுதே இல்லை. ஆண்டவர் மறந்து இருக்கா? ஆண்டவர் மறந்து இருக்கா? இருக்கா? அவர் சொன்னாரு, பாவத்தை நான் நினைக்க செய்ய மாட்டேன், ஞாபகத்துக்கே கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு அவர் மறந்து இருக்கா? இந்த ஒரு விஷயத்துல எந்த விஷயத்துல என் பாவத்தை மறக்கிறதுல அவர் என்ன உண்டு? மறதி உண்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா, கணவன் மனைவியாக இன்னமும் அந்த ஒரு காரியத்தை எடுத்து எத்தனை நாட்களாக காரியத்தை இருக்கோம். மேலியா அவங்களுடைய குறைகளை நான் நிறைவாக இருக்கணும், என்னுடைய குறைகளை அவர்கள் நிறைவாக இருக்கணும். அதற்காகத்தான் நம்மை இணைத்திருக்கிறார். அப்படி இணைக்கப்படக்கூடிய இணைப்புதான் கிறிஸ்துவ சபையுடைய ஒரு நல்ல கணவன் மனைவிகள் எதை காட்ட மாட்டாங்க? குறைகளை அடிக்கடி கேட்பது. இப்போ மன்னிக்கணும் அப்படின்னு வார்த்தை அன்பு கடைசி ஒருவருக்கொருவர் தயவாய் மன ஒழுக்கமாயம் இருந்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். யார் மன்னிக்கணும்? வழக்கமா தப்பு பண்ணாம போய் தப்பு பண்ணாதவங்க கிட்ட போய் பேசணுமா, இல்ல தப்பே பண்ணாதவங்க போய் தப்பு பண்ணாதவங்க பேசணும்? தப்பு பண்ணாம போய் மன்னிப்பு கேட்கணும், இல்ல சரி பண்ணணும், என்ன செய்யணும்? பேசணும். ஆனா ஆண்டவர் காட்டி கொடுத்தது யாரு? ஆண்டவர் அவங்க பார்த்து என்ன சொல்றாரு? ஆக்சுவலா தமிழ்ல வந்து ஸ்நேகிதே அப்படிங்கிறது வந்து செலிகாடா
இருக்கு. செழிக்காடா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம கூட கடைசியான ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒரு ஆனா நம்மளோட நம்மள அளவச்சு அவன் சிரிப்பான் பாத்தியா? சொல்லுங்க. நான் வெறுப்பாகும் போது ஒரு சிரிச்சு இருப்பாங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆண்டவராக தான் சொன்னாங்க. சரி நீங்க வந்து இந்த மாதிரியான செய்யுது கூட அவன் என்ன செய்யணும்? வேறு என்ன பண்ண? வேறு என்ன பண்றது? மறுபடி யார் கேட்கணும்? யார் கேட்கணும்? பேருன்னா ஆண்டவரை தேடி ஆண்டவர் தான் பேரு தேடி. யார் மன்னிப்பான்? யார் மன்னிப்பான்? யார் மன்னிப்பான்? அன்பு இருக்கிறவங்க. தப்பு பண்ணாத விலகிதான் போவான். அதுதான் தெரியும். ஏன்னா அது கணவன் மனைவியா இருக்கணும். நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணணும். இதுல ஸ்பெஷலான ஒரு விஷயம் திரும்பவும் அந்த உறவுக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் என்ன கொடுக்கு? கடலோரத்துல போய் பார்க்கிறான் இல்லையா? அவனை திரும்பவும் அந்த உறவுக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? சாப்பாடு. நீங்க சொல்லுங்க. எல்லா கணவனும் சண்டை போட்ட உடனே முதல்ல நிப்பாட்டுறது கிச்சன் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ். என்ன இல்ல? சாப்பாடு இல்ல. பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. பாஸ்ட் நிறைய கிடக்கு. 10 நிமிஷம் என்ன பண்ணிடுறாங்க? கொடுத்துடுறாங்க. ஆனா ஒரே திருப்பி கொண்டு வர்றது சாப்பாடு. அந்த சாப்பாடு கொடுக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். பேரு வந்து அந்த பக்கம் இருக்கிறாரு, பேரு அந்த பக்கம் இருக்கிறாரு, ஆனந்த பக்கம் இருக்கிறாரு. நடுவுல நெருப்பு கறினால என்ன இருக்கு? மீன் இருக்கு, பக்கத்துல என்ன இருக்கு? ரொட்டி இருக்கு, சப்பாத்தி இருக்கு. பேதுரு வாசம் எங்க கொண்டு வர? எங்க கொண்டு வராரு? பேதுரு நெருப்ப பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு வா சாப்பிடலாம். பேதுரு என்ன பண்றாரு? நெருப்ப பார்க்கிறாரு. என்ன ஞாபகம் வந்தது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு வா சாப்பிடலாம். வா சாப்பிடலாம். நீ என்ன மறுதலிச்ச உண்மை. வா சாப்பிடலாம். இனி என்னை விட்டு விலகி போ. வா சாப்பிடலாம். பரவாயில்ல வா சாப்பிடலாம். சரி இந்த சாப்பிடுறது வந்து ரொம்ப அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் சரி பண்றதுக்கு ஹோட்டல் குட். சீரியஸ்லி பெஸ்ட் சொல்யூஷன். நான் நிறைய நேரத்துல அப்படிதான் தயவு செய்து அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவை தீர்மானத்துக்கு முயற்சி
எடுக்கும் பொழுது நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து இணைந்த இந்த உறவு மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நாம் பிரிக்கிறதற்கு என்ன பண்ணக்கூடாது? முயற்சிகள் நடக்கவே எந்த காரணத்துக்கு கொண்டோம் இதுக்காக தான் முயற்சி செய்யணும். இணைக்கலாம் முயற்சி எத்தனை முறை பைபிள்ல சொல்லியிருக்கு, உன் சகோதரன் ஒரே நாள்ல 7 மணி கேட்டாலும் என்ன பண்ணுவான்? ஒரே நாள்ல 7 முறை உன் சகோதரன் வந்து உன்கிட்ட மன்னிப்பா. நீ என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். உன் சகோதரனையே 7 முறை நீ மன்னிக்கணும்னா மன்னிக்கணும். மனைவியை எத்தனை முறை மன்னிக்கணும்? பிள்ளைகளை எத்தனை முறை மன்னிக்கணும்? எதுக்கு முயற்சி நடக்கக்கூடாது? பிரிந்து போகவோ பிரிக்கவோ முயற்சிகள் கணக்கு மேக்ஸ் அதுல 4 விதமான இருக்கா. இதுல 2 வந்து தேவனுடைய, 2 வந்து சாத்தான். சொல்லுங்க 4 விதங்கள் இருக்கு. 1 கல், 2 கல், பெருக்கல் வகுத்தல், பெருக்கலும் வகுத்தல். இப்ப சொல்லுங்க கூட்டலும் பெருக்கலும் தேவன், பிரித்தலும் அடித்தலும் வகுத்தலும் அது யாருக்குரியது? வகுக்க மாட்டாரு. தேவன் ஒருபோதும் பிரிக்க மாட்டார். தேவன் எப்பவுமே ஆதாம் ஏவாளே அங்க இணைங்க, பலுகி நீங்க இணைங்க தான் கூட்டல். இணைங்கதான் கூட்டல். நீங்க கூடி என்ன பண்ணுங்க? அப்போ கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு மன்னிக்கணும். யார் மன்னிக்கணும்? யார் அதிகமாய் அன்பு கொடுத்தாங்களோ அவங்கதான் மன்னிக்கணும். சரி, யார் முதல்ல மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணாதவங்க. அதுவும் அதேதான். யார் அதிகமா அவங்கதான் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கறது வந்து தாழ்வான ஒன்று அல்ல. மன்னிப்பு கேட்கிறாங்க அப்படின்னா வந்து மன்னிப்பு கேட்கப்பாடா? அப்படி கிடையாது. இல்ல அவன் தப்பு பண்ணல வந்து அப்படி கிடையாது. நான் தப்பே பண்ணல, நான் பரவாயில்லை. ஆனா உன்னை என்னால இருக்க முடியல. அந்த அன்புனால நான் வந்து நான் தப்பே பண்ணலாம்னாலும் வந்து என்ன செய்யல. அது எதுவுடைய வெளிப்பாடு? அன்பின் வெளிப்பாடு. அப்போ மன்னிக்கிறதுக்கும் நான் முந்திக் கொள்ளணும். மன்னிப்பு கேட்கவும் என்ன செய்யணும்? முந்திக் கொள்ளணும். இப்போ இது ரெண்டுமே யார் செய்யணும்? கிறிஸ்து செஞ்சாரு. நம்மை செய்யும்படியா என்ன பண்றாரு? ஒரு விஷயம் சொல்றேன். டைம் ஆயிடுச்சு. அங்க எபேசியர்ல ஒரு வார்த்தை இருக்கு. கிளாஸ்ல வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவர் ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை
என்ன செய்யணும்? போஷித்து காப்பாற்றணும். இப்ப சொல்லுங்க, கணவனுடைய மாம்சம் யாரு? மனைவியுடைய மாம்சம் யாரு? சொல்லுங்க. போய் சொல்லுங்க. நீங்க போய் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒண்ணு போஷிக்கணும், இரண்டாவது இந்த காப்பாற்றுறது அப்படிங்கிற வார்த்தை என் மனைவி என் பக்கத்துல பாதுகாப்பாக உணரணும். என் கூட இருக்க விரும்பணும். அப்படி சொன்னா இந்த இடத்துல அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்ணாங்க. புருஷன் வேலையை விட்டு நேரா உங்களோட இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பு. வேலையை விட்டு 2 மணி நேரம் கழிச்சு 4 மணி நேரம் கழிச்சு என்ன இருக்கும்? அப்போ என்னுடைய வாழ்க்கை துணை என்கிட்ட என்ன செய்யணும்? விரும்பணும். அந்த காப்பாற்றுவதற்கு நான் என்ன பண்ணணும்? கணவன் எந்தெந்த வகையில மனைவியை போஷிக்கணும்? மனைவி எந்தெந்த வகையில கணவனை போஷிக்கணும்? ஒருத்தருக்கு பசி இல்லையா? எங்கெல்லாம் பசி இருக்கு தெரியுமா? ஒண்ணு உணர்வு ரீதியான பசி. உணர்வு ரீதியான பசி. இந்த உணர்வு ரீதியான பசிக்கு உட்கார்ந்து பேசணும், அரட்டை விளையாடணும், இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன பசிக்கும்? உணர்வு ரீதியான பசி. இரண்டாவது சரீரத்தினுடைய பசி. இந்த சரீரத்திற்கான பசி வந்து தொடுதலினாலே தீரக்கூடிய காட்சி. தொடுதல் எல்லாருக்கும் புரியுது. ஓகே, இந்த தொடுதல் என்பது நமக்கு புரியுற மாதிரி சொன்னா தாம்பத்திய உறவு. இந்த தாம்பத்திய உறவு என்பது மற்ற பசியை போன்ற அதுவும் என்னவா இருக்கு? பசியா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றா, வேற எதுக்கு வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியாது? இந்த கணவனுக்கு இந்த மனைவி, இந்த மனைவிக்கு இந்த கணவன், அந்த தேவை சந்திப்பதற்காகவே ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாங்க? யாரை வச்சிருக்கிறாங்க? ஆனா அந்த பசி தீர்க்கிறதுக்கு திருமணை அந்த நேரத்துல மட்டும் அல்ல, சகோதரர் சொன்னாரு, ஒரு நாயே அந்த உறவுக்காக என்னென்னமோ பண்ணணும். இவன் நிறைய காலையில பாருங்க தன்னுடைய லைஃப் பார்ட்னரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன செய்யும்? நிறைய முட்டாள்தனமான வேலைகள் எல்லாம் செய்யும். அதெல்லாம் செய்யும் இம்ப்ரெஸ் பண்ணணும், மனைவியை இம்ப்ரெஸ் பண்ணணும். அந்த இன்பமான வாழ்க்கை வாழணும். எது வரைக்கும்? மரணம் நம்மை
சமீபத்தில் ஒரு இடத்துல மூழ்கிட்டாங்க. கவனிங்க, நிறைய நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான மூலதனமானது. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போய் இந்த குடும்ப ஆலோசனை இதே மாதிரி மத்திய நேரத்தில் ஆலோசனை முடிஞ்சது. ஒரு சகோதரி வந்தாங்க. சகோதரி வந்து அவங்க பையன் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பையனை பத்தி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவன் சரியில்லை, கொண்டாடி பேச்சு பண்றான்னு சொல்லி என்னமோ பொண்ணு வந்து சேவலாம் கல்யாணம் பண்ணல அவங்க எப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஓடிச்சு. எத்தனை நாள் ஆகுது? 30 வருஷம். அப்ப எப்படி 6 மாசம் சொன்னேன். பிள்ளைங்க நிம்மதியா இருக்கிறாங்க, நிம்மதியா பிரச்சனை பையனும் பொண்ணும் கிடையாது. உனக்கும் போன்ல பேசிக்கணும், மணிக்கணக்கெல்லாம் பேசுவோம். என்ன இருக்கு? சுத்தமாக அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தொடுதல்ல இருக்கிற அந்த இணைப்பு, பிணைப்பு ரொம்ப அதிகம். தொடரும் உணர்வுகளை புரிந்து கொண்டு அப்படின்னா அவங்க கூட இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? செக்யூரா ஃபீல். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு நாள் 2 நாள் வெளியே எங்கேயாவது போறீங்க அப்படின்னா உங்க மனைவி மிஸ் பண்ணுங்க. நீங்க திரும்பி வந்தப்போ இல்ல சொல்றாங்களா? இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மிஸ் பண்ணுவாங்க? நீங்க ஒன்னா இணைந்திருக்கும் நினைவுகளை மேக் மெமரிஸ். நீங்க கூட இருக்கும் போது வாழணும். நீங்க கூட இல்லாதப்போ உங்களை பற்றிய நினைவுகள். அப்போ நீங்க இல்லாதப்போ உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு உங்க கணவன் உங்க மனைவி அப்படி வாழ்ந்திருக்கிறோம். அப்ப நான் என் கணவனுடைய மனைவியோட அப்படி வாழ என்னை பத்தி அவங்க நினைக்கிறாங்க. நம்ம இடத்துல பாதுகாப்பா நம்ம காப்பாற்றக்கூடிய இந்த பிள்ளைகளும் கூட அப்பா கூட இருப்பதற்கு, அம்மா கூட இருப்பதற்கு அவங்க எப்படி இருக்கணும்? பாதுகாப்பாக இருக்கணும். அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் வரக்கூடாது. அப்படி வந்தால்தான் பிரச்சனை அவர்களுடைய அல்ல. யாருடையது? தவறு பண்ணாதவங்க யாருமே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவறு பண்ணாதவங்க யாருமே இல்ல. தவறு பண்ணுவாங்க. நம்மளுடைய சுபாவமே சுபாவம் தான்.
ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய தெய்வீக சுபாவத்தை. தவறு நடக்காம தெய்வீக சுபாவத்தை என்ன முடியாது காட்ட மன்னிக்கணும்னா கணவன் மனைவி அவங்க மன்னிக்கணும்னா அங்க என்ன வரணும்? என்ன வரணும்? சண்டையே வராம யாரும் மன்னிக்கணும். எல்லாம் நல்லா இருக்கு. எப்படி தெய்வீக சுபாவத்தை காட்டணும்? அப்ப தெய்வீக சுபாவத்தை காட்டணும்னா அங்க யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கணும்? தவறு செய்திருக்கணும். தண்டிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ணாரு? மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார், ஆதரித்தார். வித்தியாசத்துல கொண்டு வந்து என்ன பண்ணாரு? நான் தகுதியானவனா? தகுதியானவனா? இல்ல. அப்ப நான் ஏன் தகுதியை பார்க்கிறேன்? கணவன் மனைவியா நான் யாரை வெளிப்படுத்தணும்? கணவன் மனைவியா நான் யாரை வெளிப்படுத்தணும்? என் வாழ்க்கை மூலமா யாரை வெளிப்படுத்தணும்? அந்த கிறிஸ்துவின் மாதிரியான வாழ்க்கை யாரை பாதிக்கணும்? நம்முடைய பிள்ளைகளை யாரை பாதிக்கணும்? பிள்ளைகளை நம்மளுக்கு என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பேர்பட்ட ஒரு நிலையில நம்ம குடும்பம் யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்களா? தப்பே இல்லை. என் மேல ஏதாவது வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க பிரிக்கிறது இணைக்கிறது தெய்வத்திலேயே யாரை வெளிப்படுத்துவோம்? தெய்வத்தை.